வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரலோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன குரல்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று. இதுக்கு விளக்கம் என்னன்னா, வாதம், பித்தம், சிலோத்தமம், இப்படி 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தில் எது அளவுக்கு அதிகமாக கூடினாலும் இல்லை குறைஞ்சாலும் நமக்கு நோய் உண்டாகிறது கண்டிப்பாக இருக்கும். உணவும் அளவுக்கு அதிகமாக போனாலும் இல்லை ரொம்ப குறைஞ்சாலும் நமக்கு நோய் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உணவே மருந்து. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ப்ரான்ஸ் கிரேவி தான் இன்றைக்கி. கிரேவியில் ஒரு செமி டைப்பில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ப்ரான்ஸை. ஸோ அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய். இப்போது பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கடல் பாசி, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். லைட்டாக இப்போ பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனிஷ் பழம் வந்த பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னடா அவன் ஸ்டார்டிங்லேயே பூண்டு போட்டுட்டான், இப்போ திரும்பவும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறானே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்னா, பூண்டு நம்மளுக்கு அந்த மாதிரி சாலிடாக போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம தக்காளியும் போட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தூளை கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா மஞ்சள் மட்டும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அந்த ரீசனுக்காக நான் இப்போ மஞ்சள் தூளை ஆட் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் க்ளீனிங் பண்ணும்போது மேலேயும் க்ளீன் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணுவாங்க. நான் வந்து மேலே இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிறத க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அதோட நர்வ் சிஸ்டம் தான். இது வந்து தான் நமக்கு வந்து கழிவு இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ப்ரான்ஸில் கீழே இருந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம், இதே 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் இதே லெவலில் நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷத்தில் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன். இப்போது ஓரளவுக்கு ஒரு 50% வெந்திருக்கு ப்ரான்ஸு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நான் இப்போ காஷ்மீரி மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சமையல் மசாலான்னு ஒரு மசாலா இருக்குது. இது அம்மா கையால் அரைச்சி கொண்டு வந்தது. இந்த மசாலா 1 ஸ்பூன். வீட்டு மசாலா வந்து காரம் இருக்காது சுத்தமாக. நான் இப்போ ஸ்பைசிங் இதில் ஆட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு மிளகாய் தூள். காஷ்மீரி தூள் நமக்கு கலருக்காக மட்டும்தான், காரம் அந்த அளவுக்கு இருக்காது, ஸ்பைசி இருக்காது. ஸோ அது கன்சிடர் பண்ண வேணாம். வீட்டு மசாலாவும் கன்சிடர் பண்ண வேணாம், அதுலேயும் ஸ்பைசி இருக்காது. 1 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு ஒரு 60% ப்ரான்ஸ் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு நம்ம பெப்பர் லைட்டாக போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டு திரும்பவும் கலரி விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். இதில் நம்ம லைட்டாக மல்லி இலையை மேலோட்டு நம்ம தூவிடலாம். மல்லி இலையை இப்போது நமக்கு ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ மக்களே.